கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 5வது அதிகாரம் 37 வசனம் முதல் வாசிக்கலாம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றாள். அவர் கூட எத்தனை பேரை கூட்டிட்டு போறாரு? எல்லா சீஷரையும் கூட்டு போறாரா? இல்ல. அவருக்கு அடுத்தபடியா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் பலப்பட்டு இருக்கிறவங்கள அவர் என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை என்ன செய்யல? மரிக்கவில்லை. அவ எப்படி இருக்கிறா? தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அங்க உண்மையிலே நடந்தது என்ன? பிள்ளை என்ன செஞ்சிட்டு? மரிச்சிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க பொய் பேசுறாரா? இல்ல. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் என்ன பேசுறாருன்னா, அவர் பாக்குறத பேசல. அங்க என்ன நடக்க போகிறதோ, அவருக்கு என்ன வேண்டுமோ அந்த விசுவாசத்தை அவர் பேசுகிறார். அவர் என்ன செய்ய போகிறாரோ அந்த வார்த்தையை அவர் அங்க என்ன செய்யறாரு? பேசுகிறார். அப்போ விசுவாசம் என்ன பேசும்? மரணத்தை பேசாது, ஜீவனை பேசும். விசுவாசத்தோட இயல்புல முக்கியமான இயல்பு அதுதான். விசுவாசம் என்ன செய்யும்? ஜீவனை பேசும். ஜீவனை பேசுறது நம்ம பார்த்தாதான் பேசணும்ட்டு இல்ல. விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் அது எதை தான் பேசும்? ஜீவனை தான் பேசும். அது மரித்து போன சூழ்நிலையிலையும் அது எப்படிதான் பேசுமா? ஜீவனை தான் பேசுமா. ஏன் தெரியுமா? மரணமும் ஜீவனும் பக்கத்துல உள்ளவங்க நாக்கின் அதிகாரத்துல இருக்கா? இல்ல. அவரவர் நாக்க நீட்டி பார்த்துக்கோங்க. நீங்க பெறக்கூடிய விடுதலை உங்க நாக்குல தான் இருக்கு. எங்க இருக்கு? நாவல இருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா? நாவின் அதிகாரத்துல இருக்கு. உங்க நாக்க கண்ட்ரோல் பண்றது பக்கத்துல இருக்கிறவங்களா இல்ல யாரு கண்ட்ரோல் பண்றா? நம்ம என்ன பேசணுங்கிறத நாம தான் தீர்மானிச்சு என்ன செய்யறோம்? பேசுறோம். இந்த நாவு தான் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கிற அதிகாரத்தையும் பெற்றிருக்குதா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தையும் அது என்ன செஞ்சிருக்கா? பெற்றிருக்கிறது. நாவு அப்படிங்கிறது உங்க நாக்கின் மூலம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். நீங்க பெற்றுக்கொள்ள போறது தேவன் கையில இல்ல. யார் கையில இருக்கு? நம்முடைய கைகள்ல இருக்கு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை விடுதலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். விடுதலை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். என்ன தேவையில இந்த இடத்துல நிக்கிறீங்களோ அது 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்கள் வார்த்தை பெற்றிருக்கிறது. விசுவாசம் ஜீவனை பேசும். நம்ம சரீரத்திலே ரொம்ப ஆபத்தான உறுப்பு என்ன நினைக்கிறீங்க? நாக்குதான். ஒரு சின்ன தீக்குச்சி காட்டை என்ன செஞ்சிரும்? கொளுத்திரும். அது போல நம்ம சரீரத்துல ஒரு சின்ன உறுப்பு தான் நம்மளுடைய நாவு. இந்த நாவில இருந்து பெறக்கூடிய வார்த்தைகள் தான் நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்களை தீர்மானிக்கிறது. இதுக்கு ஜீவனை மட்டும் கொடுக்கறதற்கு அதிகாரம் இல்ல, இன்னொன்னு கொடுக்கறதுக்கும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. எத? மரணத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம். நம்ம ஒரு பிரச்சனையில அந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்போம். இது இப்படி இருந்ததுன்னா இது இப்படி இருக்கும், இது இப்படிதான் என்ன செய்யும்? வரும், இத்தனை நாள் அது இருக்கும், இத்தனை நாள் இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது அத்தனை நாள் என்ன செய்யும்? இருக்கும். நான் பிறந்ததுல இருந்தே இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் கஷ்டம் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? பட்டுக்கிட்டு இருப்பீங்க. என் தலைவிதி எனக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னா தலைவிதி எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். நான் இந்த உலகத்துல நான் கஷ்டத்தை தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க?
பார்க்க மாட்டீங்க. அதை திறக்கிறதும் அடைக்கிறதும் எங்க இருக்குது? நாக்குல இருக்கு. எனக்கு வலிக்குது, அவர் சுகமாக்கிட்டாரு, சரி, எனக்கு வலிக்குதே, அதுதான் அந்த மரணத்தை அந்த இடத்துல பிடிச்சு என்ன செஞ்சிருக்கு? வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் கொடுத்த சுகத்தை உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுக்குது. அப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு வலிக்குது. இப்ப பொய் சொல்றீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்து பொய் சொன்னாரா இல்ல விசுவாசத்தை பேசினாரா? விசுவாசத்தை பேசினார். அங்க பிள்ளை மரித்து போயிருக்கு. அவர் அங்க என்ன பேசுறாரு? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். அவர் நம்மளை எப்படி சாயல்ல படைச்சிருக்கிறார் தெரியுமா? அவரோட சாயல்ல. நம்முடைய இயல்பே விசுவாசம் பேசுகின்ற இயல்புதான். நாம இந்த உலகத்தை பார்த்து மரணத்தை பேசி பேசி மரணத்தை பேசுகிற வழக்கத்தை நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். பார்க்கிறத பேசுறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைய பேச நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைக்கு மத்தியில நம்ம தீர்வை பேச அழைக்கப்பட்டவர்கள். நோய்க்கு மத்தியில நீங்க சுகத்தை பேச அழைக்கப்பட்டவர்கள். உங்க கடினமான சூழல்களுக்கு மத்தியில சமாதானத்தை பேசுறதுக்கு, அவருடைய பலத்தை பேசுறதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய இயல்பு இதுதான். இப்படிதான் நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை சேர்ல ஏறி உட்கார போகுது. நாம அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? அத முதல் வார்த்தை என்ன தெரியுமா வரும்? கீழே விழுந்துராத. அந்த கீழே விழுந்துராத அதையே வேற விதமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பார்த்து ஒழுங்கா உட்காரு. ஆனா நம்ம வாயில அது என்ன செய்யாது? வராது. சைக்கிள் ஓட்டுறத ஒழுங்கா ஓட்டுன்னு சொல்றது வேற, கீழே விழுந்து முட்டுல என்ன செஞ்சிடாத? அடி வாங்கிறாத. கீழே விழுந்தா ரத்தம் வரும். அங்க என்ன நடக்கணுமோ அதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? சொல்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல முதல்ல வெளிப்படுறது மரணம் தான். என்ன செய்யும்? வெளிப்படு. எனக்கு இது செய்ய வராது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும். உங்களால வீட்டு வேலையும் செய்ய முடியும், வெளியிலையும் உங்களால என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். தேவன் கொடுத்திருக்கிற வேலையையும் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியாத வேலைன்னு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம செய்ய போகிற வேலை யாரோட பலத்தை கொண்டு செய்யறோம்? அவருடைய பலத்தை கொண்டு நாம் செய்கிறோம். விசுவாசம் எதை பேசுமா? ஜீவனை பேசும். உங்க பொருளாதார சூழ்நிலைகள்ல நீங்க எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க பொருளாதார பிரச்சனையில நீங்க ஜீவனை பேசுறீங்களா, குறைவுகளை பேசுறீங்களா? நீங்க குறைவுகளை பேசுறீங்கன்னா மரணத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? பேசுறீங்க. குறைவு என்பது ஒரு மரணத்தின் விளைவு. மரணம்ங்கிறது சரீர மரணம் மட்டும் இல்ல. அவமானம் ஒரு மரணத்தின் விளைவுதான். வறுமை ஒரு மரணத்தின் விளைவுதான். நோய் ஒரு மரணத்தின் விளைவுதான். சாபம் ஒரு மரணத்தின் விளைவுதான். பலகீனம் ஒரு மரணத்தின் விளைவுதான். பொறாமை ஒரு மரணத்தின் விளைவுதான். மன்னியாமை ஒரு மரணத்தின் விளைவுதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு காலையில இருந்து நம்ம தூங்க போற வரைக்கும் எத்தனை மரண வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? மன்னியாமைய பேசுறோம், குறைவுகளை பேசுறோம், கசப்ப பேசுறோம், வருத்தத்தை பேசுறோம், தேவைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜீவன் பேசுகிற இடம் இதுல அதிகமா இருக்குதா, குறைவா இருக்குதா? குறைவா இருக்க போய் தான் நம்ம வாழ்க்கையில ஜீவனும் எப்படி இருக்குது? குறைவா இருக்கு. நீங்க உங்க தோட்டத்துல போய் தக்காளி விதைய விதைச்சிட்டு நீங்க கத்திரிக்காய் முளைக்குதான்னு பாப்பீங்களா? இல்ல. எதை போடுறோமோ அதுதான் என்ன செய்யும்? முளைக்கும். நீங்க பேசுறது முழுவதும் மரண வார்த்தைகளை பேசிட்டு ஜீவன் இல்லை நீங்க என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்ம தேவன் எப்ப மாறுவாருன்னு பாக்குறோம். ஆனா மாறுறது யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். நம்ம பேசுற வார்த்தைகள் மாறணும். நீங்க ஒரு பலனுக்காக தேவன்கிட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல சரி செய்ய வேண்டிய இடம் உங்க வாயின் வார்த்தைகள். விசுவாசம் எப்பொழுதும் அது ஜீவனையே பேசும். ஜீவனை மாத்திரம் அது என்ன செய்யும்? பேசும். அது கடினமான சூழ்நிலைகள்லையும் எதிர்மறையான சூழ்நிலைகள்லையும் அது என்ன பேசுமா? ஜீவனையே பேசும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.